السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وبعد. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நாம் தொடர்படியாக இஸ்லாமிக் ரியல் ஸ்டோரிஸ்னு நிறைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்திகளை நாம் பார்த்து வரோம். சரியா? அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அல்லாஹ் ஒரு சிறந்த படைப்பாளன். அல்லாஹ் யாரு? ஒரு சிறந்த படைப்பாளன். படைப்பாளனா என்ன? படைப்பாளனா யாரு? சொல்லுங்க பார்ப்போம். படைப்பாளனா என்னன்னு கேட்குறேன். படைப்பாளன் அல்லாஹ். படைக்கிறதுனா என்ன? உருவாக்குறது. மாஷா அல்லாஹ். என்னது? உருவாக்குறது. அப்போ த பெஸ்ட் கிரியேட்டர், ரொம்ப சிறந்த படைப்பாளன் அல்லாஹ். அல்லாஹ் நிறைய படைச்சிருக்கிறான். சொல்ல போனா நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ, எதையெல்லாம் சிந்திக்கிறோமோ எல்லாமே அல்லாஹ் படைச்சது தான். இது எதுவுமே அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம, அல்லாஹுடைய அந்த வழி இல்லாம யாருமே எதுவும் செய்ய முடியாது. ஒரு லைட்டு கண்டுபிடிக்கிறோம், இது மனிதன் கண்டுபிடிச்சது. அந்த மனிதனை கண்டுபிடித்தது அல்லாஹ். அந்த லைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான அறிவை கொடுத்ததும் அல்லாஹ். அப்போ உலகத்துல யாரெல்லாம் எதையெல்லாம் கண்டுபிடிப்பாங்களோ, உதாரணத்துக்கு லைட்டா இருக்கட்டும், ஃபேனா இருக்கட்டும், இல்ல ஷேர்ட்டா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான அறிவை கொடுத்தது யாரு? சொல்லுங்க. அல்லாஹ். அல்லாஹ் தான் எல்லா பொருளையும் கண்டுபிடித்தவன். மனிதன் எதையாவது ஒன்றை கண்டுபிடிக்கிறான்னு சொன்னா அந்த பொருளை கண்டுபிடிப்பதற்கான அறிவை கொடுத்தது அல்லாஹ். இப்ப நீங்க கூகுள் மீட்ல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கிளாஸ், கையில போன் வச்சிருப்பீங்க, டேப் வச்சிருப்பீங்க. இது மனிதன் கண்டுபிடிச்சதா இருக்கலாம், ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான அறிவை கொடுத்தது அல்லாஹ். அப்போ அல்லாஹ் ஒரு பிரம்மாண்டமான, நம்ம சிந்தனை கூட செஞ்சு பார்க்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளன். ஒரு அற்புதமான படைப்பாளன். பாருங்களேன், அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய ஆயத்துகள்ல அவன் படைச்சது சம்பந்தமா சொல்றான். நீங்க சிந்தனை செஞ்சு பார்க்க மாட்டீங்களா? நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? நான் இவ்வளவு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறானே, படைச்சிருக்கிறானே, உருவாக்கி இருக்கிறானே, நீங்க சிந்தனை செஞ்சு பார்க்க மாட்டீங்களா? யோசனை செஞ்சு பார்க்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? குர்ஆன்ல நிறைய இடத்துல அல்லாஹ் படைச்சதை சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். அதுல பாருங்க, இப்ப நம்ம பார்க்கறதா இருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல 7வது அத்தியாயத்தினுடைய, குர்ஆன்ல 7வது சூரா 7வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றானா, இன்ன ரப்பகுமுல்லாஹ். உங்க அல்லாஹ் இருக்கானா இல்லையா? அந்த நிச்சயமா அந்த அல்லாஹ் இருக்கிறானே, உங்களுக்கு இறைவனான அல்லாஹ் இருக்கிறானே, அல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாம். அல்லாஹ் இந்த வானம் பூமிகளை 6 நாளையில படைச்சதா சொல்றான். வானம் பூமி அல்லாஹ் எப்படி படைச்சானா? எத்தனை நாள்ல படைச்சானா? 6 நாள். அல்லாஹ் 6 நாளையில எல்லாத்தையும் படைச்சு முடிச்சுட்டேன் அப்படிங்கிறான். பாருங்க, வானத்தை பார்க்கிறோம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது, பூமியை பார்க்கிறோம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது, அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. மரம் இருக்கு, செடி இருக்கு, கொடி இருக்குது, எத்தனையோ விலங்கினங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாதது எக்கச்சக்கமா இருக்குது. அல்லாஹ் 6 நாட்கள்ல படைச்சிட்டான். அப்போ இந்த உலகம் முழுமையா, வானம் பூமி எல்லாத்தையும் அல்லாஹ் 6 நாளையில படைச்சதா சொல்றான். அப்ப பாருங்க, நாம இன்னைக்கு ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு எவ்வளவு காலங்கள் ஆகும்? கண்டுபிடிக்கிறதுனா சாதாரண விஷயமா? ஆனா அல்லாஹ் சாதாரணமா அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? 6 நாளையில அல்லாஹ் படைச்சதா அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். அதே மாதிரி மனிதன் நாம இருக்கமா இல்லையா? மனிதர்களாகிய நம்ம எப்படி படைக்கப்பட்டோம் அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல 15வது அத்தியாயத்தினுடைய 26வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுவான், லகத் ஹலக்னல் இன்சான மின் சல்சாலிம் மின் ஹமஇம் மஸ்னூன்.
இப்போ நாமெல்லாம் இருக்கோமா இல்லையா? மனிதராக இருக்கக்கூடிய நம்மளை பற்றி எல்லாம் சொல்றான். ஓசை தரக்கூடிய, தட்டினால் ஓசை தரக்கூடிய அந்த களிமண்ணால் மனிதனை நாம் படைத்தோம் அப்படின்னு சொல்றான். களிமண்ல இருந்து படைச்சான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல் மனிதர், அப்படிதானே? முதல் மனிதர் யாரு? முதல் மனிதன் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். வெரி குட். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல் மனிதர். அவர் எப்படி படைக்கப்பட்டாரு? அல்லாஹ் முதல்ல பூமியில மண் எடுத்து களிமண்ணால என்ன செஞ்சான்? படைச்சான். அதுல இருந்துதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலியமா தான் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப யாரா இருந்தாலும் சரி, அவரு முஸ்லிமா இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாதா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவர் எங்க இருந்தா வந்தவர்? முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலியமா தான் என்ன செஞ்சது? வந்தது. அப்போ உண்மையான இறைவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் உண்மையான இறைவன். நாட்கள் போக போக, காலங்கள் போக போக மக்கள் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? அவங்களுடைய சிந்தனை வழி தவறி போய் தன்னுடைய இறைவனை அல்லாஹை விட்டுட்டு வேற இறைவனை வணங்குறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா உண்மையான இறைவன் யாருதான்? உண்மையான இறைவன் யாரு? அல்லாஹ். வணங்குவதற்கு தகுதியானவன் யாரு? அல்லாஹ். சரியா? இப்போ நாம ஒரு யோசனை செஞ்சு பார்ப்போம். இப்போ பாருங்களேன், இப்போ ஃபோன் இருக்குது, கையில எல்லாம் ஃபோன் வச்சிருக்கீங்கல்ல, கையில எல்லாம் ஃபோன் வச்சிருக்கோம் இல்லையா? இப்போ ஃபோனு ஒர்க் ஆகணும்னா அதுல டிஸ்பிளே இருக்கணும், பேட்டரி இருக்கணும், சரியா? அதுல சார்ஜ் இருக்கணும், அதுல நிறைய சிப்செட் நிறைய இருக்கும், அதெல்லாம் இருக்கணும், ஸ்பீக்கர் இருக்கணும், கேமரா இருக்கணும், நிறைய இருக்கணும். அதே மாதிரி ஒரு சைக்கிள் ஓட்டணும்னா அதுக்கு செயின் இருக்கணும், கியர் இருக்கணும், பைக் ஓடணும்னா கியர் இருக்கணும், அதே மாதிரி கரண்ட்ல சார்ஜ் போடுறவங்க கரண்ட் சார்ஜிங் இருக்கணும். இப்படி ஏதாவது ஒண்ணு அதுல இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் இல்லாம ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. இப்ப பாருங்க, இப்போ நாம இருக்கோம்ல, இப்போ போனுக்கு சார்ஜ் போடணும், பைக்குக்கு பெட்ரோல் போடணும், அது ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய கியர் வேணும், மெக்கானிசம்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நமக்கு சார்ஜ் போடுறோமா? இல்லை நமக்கு வந்து பெட்ரோல் போட்டால் இன்ஜின் வந்து ஓடுது, புகை தள்ளுதா, ஏதாச்சும் இருக்குதா நமக்கு? சொல்லுங்க. இல்லை. அப்போ பாருங்க, எந்த மெட்டலும் இல்லை, அதாவது எந்த விதமான இரும்பும் இல்லை, எந்த கியரும் இல்லை, எந்த கரண்டும் இல்லை, பேட்டரியும் இல்லை. ஆனா நாம பேசுறோம், நாம பார்க்குறோம், நம்ம கையெல்லாம் அசையுது, கண்ணு பார்க்குது, வாய் பேசுது, பல்லு கடிக்குது, காது கேட்குது, காலு நடக்குது, எல்லாம் பண்ணுது, எந்த சார்ஜும் இல்லை. அப்போ நினைச்சு பாருங்க, அல்லாஹ் இப்ப நம்மளை எப்படி படைச்சிருக்கிறான், நம்மளை எப்படிப்பட்ட ஒரு படைப்பாள படைச்சிருக்கிறான். சிந்தனை செஞ்சு பாருங்க. சிறந்த படைப்பாளன், சூப்பரா படைச்சிருக்கான் நம்மளை. நமக்கு கரண்ட் தேவையில்லை, நமக்கு வந்து சார்ஜ் போட வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு ஃபுட்டு சாப்பிட்டா அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, அது மாறுது. இப்படி நமக்கு உள்ளார இருக்கிறது நரம்பு, செதை, ரத்தம், இதயம், ஈரல், இப்படி மனிதனை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பா யாருமே யாருமே சிந்தனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். பாருங்க, அப்போ எப்படிப்பட்ட ஒரு படைப்பாளன். அப்போ அல்லாஹ் வந்து ஒரு சிறந்த படைப்பாளங்கிறதுக்கு நாமளே போதும், நம்மளே ஒரு சிறந்த ஒரு உதாரணம் தான். சொல்ல போனா நம்மளே சிறந்த உதாரணம். நம்முடைய முடியா இருக்கட்டும், நம்முடைய வாயா இருக்கட்டும், பல்லா இருக்கட்டும், மூக்கா இருக்கட்டும், கண்ணா இருக்கட்டும், இப்படி எல்லாமே ஒரு சிறந்த ஒரு படைப்பாளன் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். இப்ப சிந்தனை செஞ்சு பாருங்களேன். இப்ப நம்ம கண் இருக்குல்ல, இந்த கண்ணு இங்கனக்குள்ள இருக்கு, வாய்கிட்ட இருக்கு. கண் எங்கனக்குள்ள இருக்கு? வாய்கிட்ட இருக்கு. வாய் கண்ணுகிட்ட இருக்கு.
மூக்கு காது கிட்ட இருக்கு, காது மூக்கு கிட்ட இருக்கு, தாடி வந்து சைடுல முளைக்குது, கை ரெண்டும் காலு கிட்ட இருக்கு, கால் ரெண்டும் கை கிட்ட இருக்கு. பாக்குறதுக்கு எப்படி இருப்போம் நம்ம? சொல்லுங்க, எப்படி இருப்போம்? பாக்குறதுக்கு பயங்கரமா இருப்போம், அப்படிதானே? வாய் இங்க இருக்கும், கண்ணு கீழே இருக்கும், மூக்கு அங்க இருக்கும், காது இங்க இருக்கும். பாக்குறதுக்கு விகாரமா, மூஞ்ச பார்த்தாலே பயங்கரமா, யாரா இது இப்படி இருக்கிறான், யாரா இது இப்படின்னு சொல்லி மூஞ்ச அப்படியே சுருக்கிக்கிட்டு பயந்து எல்லாம் ஓடுற அளவுக்கு இருக்கும், அப்படிதானே இருக்கும். ஆனா பாருங்க, பார்க்கறதுக்கு அழகான ஒரு படைப்பா, கண்ணை எங்க வைக்கணுமோ அங்க வச்சு, மூக்கை எங்க வைக்கணுமோ அங்க வச்சு, வாய் எங்க இருக்கணுமோ அங்க வச்சு, காது எங்க இருக்கணுமோ அங்க வச்சு, கை ரெண்டு எங்க இருக்கணுமோ அங்க வச்சு, அந்த கை ரெண்டு கைக்கும் ஒரு கையில 5 விரல், இன்னொரு கையில 5 விரல் கொடுத்து, அதே மாதிரி காலை படைச்சு, உடம்ப படைச்சு, அல்லாஹ் எவ்வளவு அழகா மூஞ்ச மட்டும் படைச்சு விடாம அதுக்கு தாடி வச்சு, ஆண்களுக்கு முடி வச்சு, பெண்களுக்கு முடி வச்சு, இப்படி அற்புதமா பார்க்கறதுக்கு அழகான படைப்பா அல்லாஹ் நம்மள படைச்சிருக்கான். படைச்சிருக்கானா இல்லையா? படைச்சிருக்கான்ல. அப்போ நாமளே ஒரு சிறந்த ஒரு படைப்பு, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பினம் நம்ம தான் ரொம்ப சிறந்த படைப்பு. படைப்புலயே சிறந்த படைப்பா யார் இருக்கிறா? நம்மளால படைச்சு வச்சிருக்கிறான். அழகான படைப்பு, அழகான படைப்பு. அல்லாஹ் மலக்குகளை படைச்சிருக்கிறான், வானவர்கள், ஜின்கள், இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். பாருங்க, அப்போ படைப்புல அல்லாஹ் வந்து ரொம்ப அற்புதமா நிறைய படைச்சிருக்கிறான். இன்னொன்று உதாரணம் சொல்றதா இருந்தா, தேன் சாப்பிட்டுருக்கீங்களா? எல்லாரும் தேன் சாப்பிட்டுருக்கீங்களா? தேன் சாப்பிட்டுருக்கிறீங்க. மேக்சிமம் எல்லாம் வந்து இந்த எல்லோ கலர்ல, இந்த கோல்டு கலர் இருக்கும், அந்த தேன் தானே சாப்பிட்டீங்க? தேன்ல நிறைய கலர்ஸ் இருக்கு, தெரியுமா? தேன்ல நிறைய கலர் தேன் இருக்கு, பாத்திருக்கீங்களா? கிரீன்ல இருக்குது, கிரீன் கலர்ல எல்லாம் இருக்குது, பாத்திருக்கீங்களா? ஒயிட் கலர்ல இருக்குது. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 16வது அத்தியாயத்துல 69வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் வந்து சொல்லும் பொழுது அந்த தேனை பத்தி அல்லாஹ் சொல்றான், நீ எல்லா விதமான கனிகள், அதாவது பழங்கள், மலர்கள், பூக்கள், சரியா, அதிலிருந்து உணவருந்தி உன் இறைவன் காட்டி தரும் எளிதான வழியில் உன் கூட்டுக்குள் நீ ஒடுங்கி செல். நீ அங்கு போ. நீ எல்லா விதமான ஃப்ளவர்ஸ், பூவிலேருந்து என்ன செய்ய, நீ தேன் எடுத்து சாப்பிடு. இப்போ தேனீக்கள் எதுலேருந்து தேன் எடுக்கும்? ஃப்ளவர்ஸ்லேருந்து எடுக்கும், சரியா? பழங்கள்லேருந்து எடுக்கும், சரியா? புரியுதா இல்லையா? ஃப்ளவர்ஸ்ல தானே தேன் உட்கார்ந்து இருக்கும். தேனீக்கள் எதுல உட்கார்ந்து இருக்கும்? ஃப்ளவர்ஸ், மேக்ஸிமம் ஃப்ளவர்ஸ்ல உட்கார்ந்து இருக்கும். அப்போ அல்லாஹ் சொல்லும் போது அடுத்து அல்லாஹ் சொல்றான், பாருங்க, மின் புத்தூனிஹா ஷராபும் முக்தலிஃபுன் அல்வானுஹு ஃபீஹி ஷிஃபாஉன். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றானா, அவனுடைய வயிற்றிலிருந்து பல வண்ணங்கள் கொண்ட அந்த தேன் என்ன செய்யுது? ஒரு பானம் வெளியாகுது. அது வயிற்றிலிருந்து பல வண்ணங்கள் கொண்ட, அல்லாவே சொல்றான். பல நிறத்துல என்ன இருக்குன்னா தேன் இருக்குன்னு அல்லாவே சொல்றான். அதுல என்ன இருக்குதான்? அது ஒரு சிறந்த ஒரு மருந்தாக இருக்குது, சிறந்த ஒரு மருந்து. அது நல்ல ஒரு சிகிச்சை இருக்குது. சிகிச்சைனா என்னது? நம்ம மருந்து சாப்பிட்றோமா இல்லையா? தேன்ல எல்லா விதமான சிகிச்சைக்கும் அதுல இருக்குது. அது ஒரு அத்தாட்சியாகவும் இருக்குது. அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. அத்தாட்சின்னா என்னன்னு சொல்லலாம்? ஒரு ப்ரூஃப், அல்லாஹுடைய ப்ரூஃபாகவும் இருக்குது. புரியுதா? புரியுதா இல்லையா? புரியுதா? சரி. அப்ப தேனீக்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அது எங்கெங்க எங்கெங்க அது கூடு கட்டணும்னு அல்லாஹ் சொல்லுவான். உயரமான இடத்துல கூடு கட்டணும். தேனீக்கள் வந்து தேன் எடுக்க போகும்
வரும்பொழுது வழி தெரியாதுங்க. அல்லாஹ் தான் வந்து வழி காட்டுறாரு. ஆமா. அப்போ பாருங்க, இப்போ தேனீகள் டெய்லி தேன் எடுக்க போகுது, தேனி சாப்பிடுது, அதோடைய அல்லாஹுடைய அந்த கட்டளைக்கு ஏற்ப அதோடைய கூடுகளில் போய் என்ன செய்யுது, இருக்குது, தேனை சேகரிக்குது. அது வயிற்றுலேருந்து நிறைய வண்ண வண்ணமாக நிறைய கலர்ஃபுல்லான தேன் வருது. அதில் நிறைய நமக்கு நன்மைகள் இருக்குது. அதாவது நமக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய நிறைய சிகிச்சைக்கு உரிய அந்த பலன்கள் இருக்குது. அப்போ அல்லாஹ் ஒரு அழகான ஒரு படைப்பா தேனீக்கள் எல்லாம் படைச்சிருக்கிறான். அதே மாதிரி பாருங்க, சூரியன் எவ்வளவு பெரிய சூரியன், ஒட்டுமொத்த உலகத்துக்குமே வெளிச்சம் தருதா இல்லையா? வஹுவல்லதீ ஹலகல் லைல வன்னஹார் வஷ்ஷம்ஸ வல் கமர். அல்லாஹ் சொல்றான், அவனை இரவையும் பகலையும் படைத்தான். அவன் எதை படைச்சான்? அல்லாஹ் நைட் அண்ட் டே நைட் அல்லாஹ் படைச்சான். சரியா? இரவையும் படைச்சான், பகலையும் படைச்சான், சூரியனையும் சந்திரனையும் படைச்சான். நைட் ஆனா சந்திரன் வருது, ஏன்னா நிலா வருது, காலையில சூரியன் வருது, அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அது மட்டும் இல்லாம அது கரெக்டான அந்த ஓடுகோல்ல, நீங்க சோலார் சிஸ்டம் படிச்சிருக்கீங்களா? சோலார் சிஸ்டம், சோலார் சிஸ்டத்துல சன்னை வந்து சுத்தி தானே எல்லா பிளானட்டும் சுத்துது. அது ஏதாச்சும் அது ரூட்டு மாறி சுத்துதா? ஒரு நாள் பூமி வந்து மார்ஸ் இருக்கிற இடத்துல போய் சுத்துது, மார்ஸ் வந்து ஜூபிட்டர் இருக்கிற இடத்துல போய் சுத்துது, ஜூபிட்டர் வந்து சன் இருக்கிற இடத்துல வந்து சுத்துது. இப்படி அதனுடைய அந்த வே இருக்குல்ல, அதனுடைய பாத், அதனுடைய அந்த வழி, சுத்துற அந்த வழியை விட்டுட்டு வேற எங்கேயாச்சும் போய் மாறி சுத்துதா? கரெக்டா சுத்துதா? கரெக்டா சுத்துதா? அதான் அல்லாஹ் சொல்றான், அது எப்படி சுத்துதான், அதுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த வழியில என்ன செய்யுது, கரெக்டா வட்டம் அடித்து கொண்டு இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இப்பதானே வந்து சயின்ஸ்லாம் வந்து முன்னேறி வானத்துல போய் அதை மேல போய் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த ஆராய்ச்சிலாம் இல்லாத காலத்திலேயே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அந்த சூரியனை சுத்தி என்ன செய்யுது, அதனுடைய ஒவ்வொரு பிளானட்டும் கரெக்டா அதனுடைய ஓடுபாதையில அதனுடைய அந்த வேலை என்ன செய்யுது, பாத்துல கரெக்டா சுத்திக்கிட்டு இருக்குது. அது நீந்தி கொண்டு இருக்குது. அப்படிதானே இருக்குது? பார்க்கறதுக்கு அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கா? நீந்தி கொண்டு இருக்குது. அப்ப அதனுடைய ரூட்ல அது கரெக்டா போயிட்டு இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் அது ரூட்டு மாறி போனா என்ன ஆகும்? பெரிய பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. இப்ப பூமி இருக்குது, பூமி அதனுடைய அந்த வேவ்ல அதனுடைய பாத்துல அது போகக்கூடிய அந்த வழியில விட்டு நவந்து போயிடுச்சு, நமக்கு சன்லைட்டே கிடைக்காம போயிடும். அப்படிதானே? அப்ப பாருங்க, அப்ப அல்லாஹ் எவ்வளவு பெரிய படைப்பாளன். பூமி எவ்வளவு எவ்வளவு பிளானட்டை படைச்சிருக்கான், சூரியன் எவ்வளவு பெருசா இருக்குது. அதனால நம்ம தான் படிச்சிருப்போம், சோசியல்ல நீங்க படிச்சிருப்பீங்க, சன் இஸ் எ ஸ்மாலஸ்ட் ஸ்டார். சன் என்னது? ரொம்ப ரொம்ப சின்ன நட்சத்திரம். படிச்சிருக்கோமா? சன்னு சின்ன நட்சத்திரம், அதுவே இவ்வளவு வெளிச்சம் கொடுக்குது. அதை விட பெரிய பெரிய பிரம்மாண்டமான நட்சத்திரத்தை நல்லா படைச்சிருக்கிறான். அப்ப அல்லாஹ் எவ்வளவு பெரிய படைப்பாளன், நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய படைப்பாளன். நம்ம இதை பத்தி சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம், நிறைய இருக்கு, நிறைய என்ன செய்யுது இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ் வந்து கேட்கிறான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். நீங்க பார்க்கலையா, எதை, ஒட்டகத்தை அவர்கள் பார்க்க வேண்டாமா, அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று? ஒட்டகத்தை பார்த்துருக்கீங்களா? ஒரு வித்தியாசமான படைப்பு ஒட்டகம். ஒட்டகத்தை பார்த்துருக்கீங்களா? அது வித்தியாசமான ஒரு படைப்பு. அது இப்போ அந்த டெசர்ட்லாம் நடந்து போகும், அப்படியே கூலா நடந்து போகும். நம்மளால போக முடியுமா? டெசர்ட்ல கூலா நடந்து போக முடியுமா? மண்டையெல்லாம் வெடிச்சிரும், வெயில்ல மண்டை பிச்சிக்கும், மூஞ்சிலாம் கருவி போயிடும். இந்த துபாய், சவுதி இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் அதோட வெயில் எப்படி இருக்குன்னு. ஏசி இல்லைன்னா இருக்கவே முடியாது. தாடிலாம் எனக்குலாம் கருவி போயிடும். தாடி என்ன செஞ்சிடும், வெளியே போய் நின்னா புகைஞ்சு போயிடும். அப்படி அடிக்குது வெயில்.
ஆனா அந்த வெயிலை விட கடுமையா எதில் அடிக்கும்? டெசர்ட்ல இருக்கும், அப்படிதானே? டெசர்ட்ல கடுமையா வெயில் இருக்கும். ஆனா ஒட்டகத்தை பாருங்க, அழகா நடந்து போகுது, அப்படியே கூலா நடந்து போகுது. அது எவ்வளவு அழகா நடந்து போகுது, சூப்பரா நடந்து போதா, ஜம்முன்னு போகும். அப்ப இங்க பார்க்கலையா, ஒட்டகத்தை பார்க்கல அல்ல எப்படி படைச்சிருக்கிறான்னு அப்படியே அல்லா கேட்கிறான். அது மட்டும் இல்ல, அடுத்த அல்லா கேட்கிறான், வா இல சமாயி, வானத்தின் பக்கம் பார்க்கலையா, கைஃப ருஃபியாத், அது எப்படி உயர்த்தப்பட்டிருக்குன்னு வானத்தை பார்க்கலையா? வானம் மேல அழகா உயர்த்தப்பட்டிருக்கா இல்லையா? எங்கேயாச்சும் அங்க தூண் இருக்குதா? பில்லர்ஸ், எனி பில்லர்ஸ் நீங்க பார்த்திருக்கீங்களா? இப்ப நம்ம வீட்டுக்கு மேல நம்ம கூரை போடணும்னு சொன்னா நமக்கு ஏதாச்சும் பில்லர்ஸ் வேணுமா இல்லையா? தூண் வேணுமா இல்லையா? வானம் இவ்வளவு பெருசா பறந்து விரிஞ்சு இருக்குது, அதுக்கு எங்கேயாச்சும் பில்லர்ஸ் இருக்கா? அப்ப எப்படி எல்லாம் படைச்சிருக்கிறான்? பில்லரே இல்லாம வானத்தை சூப்பரா அது எப்படி உயர்த்தி அழகா இருக்குது. எங்கேயாச்சும் வானத்துல உடஞ்சு 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 இருக்குதா? அப்படியே கிளீனா இருக்கா இல்லையா? அப்படி நீட்டா இருக்கு, அப்படி கிளீனா நீட்டா பாக்குறதுக்கு அழகா இருக்கு, இருக்கா? அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், வைலல் ஜிபால், அவங்க எதை பார்க்கலையா? மலைகளை பார்க்கலையா? மலை, இந்த ஊட்டி சைடு போனா மலை இருக்கா இல்லையா? மலை, ஹில்ஸ். வைலல் ஜிபால் கைஃப நுசிபத், அதை எப்படி ஊண்டி வச்சிருக்கிறான்னு நீங்க பார்க்கலையா? எப்படி ஸ்ட்ராங்கா நிக்கிறா மலை? அந்த மலைகள் இருக்கிறதுனாலதான் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. அந்த மலைகள் இருக்கிறதுனால தான் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. பூமி நல்லா சமநிலையா இருக்குது. அல்லாஹ் அங்கங்க என்ன செஞ்சிருக்கிறான்? பேலன்ஸ் பண்ணி அந்த மலைகளை ஊண்டி வச்சிருக்கிறான். எவ்வளவு அத்தாட்சிகள் இருக்குது அதுல. அப்ப பாருங்க, இப்படி நம்ம என்ன செய்யலாம்? சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி நம்ம என்ன செய்யலாம்? சொல்லிக்கிட்டே போகணும். வைலல் அர்தி கைஃப, அவங்க இந்த பூமியை பார்க்கலையா? அது எவ்வாறு சுத்திஹத், விரிக்கப்பட்டிருக்குன்னு அவங்க பார்க்கலையா? எவ்வளவு பெருசா இருக்கு பூமி. பூமி அழகா விரிச்சிருக்கா இல்லையா? அழகா பாய் விரிச்ச மாதிரி நல்லா விரிச்சு வச்சுக்கலாம், பெருசா. அதெல்லாம் வீடு கட்டி இருக்கிறோம், அதுல ரோடு போட்டு கார் ஓட்டுறோம். எவ்வளவு அழகா என்ன செஞ்சிருக்கிறான்? அல்லாஹ் விரிச்சு வச்சிருக்கிறான். அப்போ இது மட்டும் இல்ல, மழையை சொல்லலாம், நம்ம இந்த பிரீத் பண்ணக்கூடிய மூச்சில் இருக்கக்கூடிய காற்றை சொல்லலாம். இப்படி நிறைய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய படைப்பை பத்தி பேசினா பேசிக்கிட்டே போகலாம். அவ்வளவு படைப்பு, நிறைய படைப்புகள், நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத படைப்புகளை அல்லாஹ் செஞ்சு வச்சிருக்கிறான், படைச்சு வச்சிருக்கிறான். அதுல எல்லா படைப்புலையும் இந்த பெஸ்ட் படைப்பா யார் இருக்கிறா? நாம தான் இருக்கிறோம். வேற யார் இருக்கிறா? நம்ம தான் இருக்கிறோம். சரி, இப்ப பாருங்க, இப்ப அல்லாஹ் பத்தி தெரியுது, எவ்வளவு பெரிய படைப்பு படைச்சிருக்கிறான். சின்ன சின்ன எறும்பை படைச்சிருக்கிறான், கண்ணுக்கு தெரியாத உயிரினத்தை எல்லாம் படைச்சிருக்கிறான், பெரிய உருவத்தை படைச்சிருக்கிறான், எல்லாத்தையும் எல்லாம் படைச்சிருக்கான். A to Z எல்லாமே எல்லாம் படைச்சு வச்சிருக்கான். காற்று, நீர், நிலம் என்று நிறைய விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ் தான் படைச்சு வச்சிருக்கான். இப்ப நம்ம அல்லாஹ் ஒரு பெஸ்ட் கிரியேட்டர் நமக்கு தெரியுதா? அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த படைப்பான நமக்கு தெரியுதா? நமக்கு புரியுதா? சரி, எல்லாருக்கும் தெரியுது, புரியுது, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்முடைய கொஸ்டின் என்னன்னா, இப்ப அல்லாஹ்வை பத்தி நமக்கு தெரியுது, அல்லாஹ்வை பத்தி புரியுது, இவ்வளவு பெரிய பெஸ்ட் கிரியேட்டர் அல்லாஹ் தான், அவன் தான் மிக சிறந்த படைப்பாளன் நமக்கு தெரியுது. அப்ப அந்த அல்லாஹ்க்கு நம்ம கரெக்டா நன்றி செலுத்தணுமா இல்லையா? எனக்கு அல்லாஹ் மூக்க கொடுத்துருக்கான், வாயை கொடுத்துருக்கிறான், பேசுறதுக்கு நாக்க கொடுத்துருக்கிறான், கேட்கறதுக்கு காதை கொடுத்துருக்கிறான், பார்க்கறதுக்கு கண்ணை கொடுத்துருக்கிறான், எடுக்கிறதுக்கு கை கொடுத்துருக்கிறான், எழுதுறதுக்கு விரல் கொடுத்துருக்கிறான், நடக்கிறதுக்கு காலை கொடுத்துருக்கிறான், சிந்திக்கிறதுக்கு மூளையை கொடுத்துருக்கிறான், உயிர் வாழ்றதுக்கு இதயம் கொடுத்துருக்கான், உயிர் கொடுத்துருக்கிறான், ரத்தம் கொடுத்துருக்கான், நரம்பு கொடுத்துருக்கிறான், எலும்பை கொடுத்துருக்கான், எவ்வளோ விஷயங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் நினைச்சா நம்முடைய கையை அப்படியே
உடைக்க முடியுமா முடியாதா? கண் பார்வையை தெரிய விடாம ஆக்க முடியுமா முடியாதா? நாக்குல இருந்து பேச்சு வராம ஆக்க முடியுமா முடியாதா? காதுல இருந்து எதையும் கேட்க முடியாம ஆக்க முடியுமா முடியாதா? அல்லாஹ்வால முடியும். அப்ப அல்லாஹ் அதையெல்லாம் செய்யாம அல்லாஹ் இவ்வளவு விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கிறானே, நாம கரெக்டா தொழுகிறோமா? அல்லாஹ்க்கு கரெக்டா நன்றி செலுத்துறோமா? சிந்தனை செஞ்சு பாருங்க. நீங்க எத்தனை பேர் துழுவாம இருக்கிறாங்க? இவ்வளோ பெரிய பெஸ்ட் கிரியேட்டர் சொல்லக்கூடிய அல்லாஹுடைய அடிமையா இருக்கக்கூடிய நாம, அல்லாஹ் இவ்வளவு விஷயம் எனக்கு கொடுத்துருக்கிறானே, அதுக்கு அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்துறோமா? கரெக்டாக அந்த நேரத்துக்கு தொழுகிறோமா? அல்லாஹ் என்ன நம்மகிட்ட என்ன மாசமான 10,000 ரூபாய் காசு கொடுனா கேட்டான்? இல்லை உன் வீட்டில் எனக்கு எழுதி வேணா கேட்டான்? எனக்கு கோடி ரூபாய் சம்பாதிச்சு கொடுனா கேட்டான்? 10 நிமிஷம் வந்து பள்ளியாசல தொழுகுன்னு அல்லாஹ் சொல்றான். அதை கூட நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அப்போ நம்ம எல்லோரும் கரெக்டாக என்ன செய்யணும்? அல்லாஹ்வை தொழுகக்கூடியவங்களா இருக்கணும். எப்படி இருக்கணும்? தொழுகக்கூடியவங்களா இருக்கணும். ஓகேவா? இப்ப நீங்க எல்லாரும் கரெக்டா தொழுவீங்களா? இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கரெக்டா தொழுகணும். வீட்டில் உள்ளவங்களையும் தொழுக சொல்லணும். நமக்கு பள்ளிக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, பயமா இருக்குது, இருட்டா இருக்குது, போக முடியாத சூழ்நிலையா, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்லயாச்சும் கரெக்டா தொழுதுறணும். சரியா? ஆம்பளை பிள்ளைங்க கண்டிப்பா அவங்க பள்ளிவாசலுக்கு போய் தொழுகணும். பள்ளிவாசலுக்கு போக முடியாத சூழ்நிலையா இருந்தா என்ன செஞ்சிடணும்? வீட்டுலயாச்சும் கண்டிப்பான முறையில தொழுவிடணும். எல்லாம் தொழுதுலாமா? இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் தொழுவிடுங்க. நாம அடுத்த கிளாஸ்ல நாம வேற விஷயத்தை பார்ப்போம். அப்ப அல்லாஹ் ஒரு சிறந்த படைப்பாளன். அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான், நமக்கு தேவையானதை படைச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு நம்முடைய கடமையாக இருக்கக்கூடிய அந்த தொழுகையை நம்ம சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய மக்களாக நம்ம இருப்போம். எல்லாருக்கும் நம்ம எடுத்து சொல்லுவோம். அல்லாஹ் நம்மளை எல்லாரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்னு சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்துல நபியோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் தந்தரலுன்னு அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். சரியா? போயிட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.